வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் வெங்கட்ராஜ். டெலிகிராஃப்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த சாப்டர் 6ல் நாம் விஎஸ்டிசியில் புஷ் டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணி அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புஷ் டிரான்சிஷன்னா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு சீன் முடிஞ்சு அடுத்த சீன் வரும்போது ஃபஸ்ட்டு சீனை புஷ் பண்ணி தள்ளி விடுற மாதிரி ஒரு எஃபெக்ட். இது ஸ்லைடிங் எஃபெக்ட் மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். வீடியோவுக்கு ப்ரொஃபஷனல் லுக் கொடுக்கும். விஎஸ்டிசியில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே டைம்லைனில் 2 வீடியோ ஃபைல்ஸ் இருக்குது. இப்போது ஃபஸ்ட் ஃபைலை செலக்ட் செஞ்சு மேலே இருக்கிற மெனுவில் வீடியோ எஃபெக்ட்ஸ், டிரான்சிஷன்ஸ், இந்த லிஸ்ட்டில் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. இதில் புஷ் எஃபெக்டை செலக்ட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் பொசிஷன் செட்டிங்ஸ்க்கு ஓகே கொடுத்தா டைம்லைனில் புஷ் ஆப்ஜெக்ட் ஆட் ஆகும். இந்த எஃபெக்ட் டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு வீடியோ ஃபைல் முடியறதுக்கு முன்னாடி லாஸ்ட் 1 செகண்டில் வரும். இப்போ இந்த புஷ் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி ரைட் சைட் ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவில் புஷ் செட்டிங்ஸ்க்கு கீழே இந்த ப்ராசஸிங் மோட் ஆட்டோ செலக்டில் இருக்குது. அதை அப்படியே விட்டுடலாம். அதுக்கு அடுத்து இந்த டைப் அண்ட் மோட் ஆப்ஷனில் தான் நாம் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போது டைப்பில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. டோர், சைடு, ஸ்ட்ரிப்ஸ். மோடில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அது செலக்ட் பண்ணுற டைப்புக்கு ஏற்ற மாதிரி மாறும். இங்கே டைப் டோர் செலக்ட் பண்ணும்போது மோடில் 4 விதமான வேரியேஷன்ஸ் இருக்குது. இப்போது டைப் சைடு செலக்ட் பண்ணால் அப்பையும் மோடில் 4 எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸ்ட்ரிப்ஸ் டைப்பில் வெர்டிக்கல், ஹரிசான்டல்னு 2 மோடு தான் இருக்குது. இப்போ ஒவ்வொன்றையும் சூஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். முதல்ல டைப் டோர் மோட் வெர்டிக்கல் இன் வைக்கிறேன். இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குதுன்னு ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு டோர் மேலே கீழே ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்குது. இப்போ நான் மோடை சேஞ்ச் பண்ணுறேன். வெர்டிக்கல் இன்ல இருந்து வெர்டிக்கல் அவுட். இப்போ ப்ளே பண்ணலாம். இப்போது மேலே இருந்து பாதியாக கீழ் நோக்கியும் கீழே இருக்கிற பாதி மேலேயும் போய் ரொம்ப அழகாக மறையுது. நெக்ஸ்ட் மோட் ஹரிசான்டல் இன். இதோட எஃபெக்ட் டோர் சைடில் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. அடுத்து ஹரிசான்டல் அவுட். இது டோர் ரைட் சைடில் இருந்து பாதி லெஃப்ட் சைடுக்கும் லெஃப்ட் சைடில் இருந்து பாதி ரைட் சைடுக்கும் எதிரெதிராக வந்து மறையுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டோர் டைப்பில் இருக்கிற 4 வேரியேஷன்ஸ். வெர்டிக்கல் இன், வெர்டிக்கல் அவுட், ஹரிசான்டல் இன், ஹரிசான்டல் அவுட். இப்போ டைப்பில் சைடு செலக்ட் பண்ணுறேன். மோர் ரைட் டு லெஃப்ட். ப்ளே பண்ணலாம். இந்த மோடில் மொத்த சீனும் ரைட்டில் இருந்து லெஃப்ட்டுக்கு தள்ளி மறையுது. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் டு ரைட். இதில் லெஃப்டில் இருந்து சீன் ரைட்டுக்கு நகருது. அடுத்து பாட்டம் டு டாப். ஸோ இதில் சீன் கீழே இருந்து மேலே போய் மறையுது. அண்ட் லாஸ்ட் டாப் டு பாட்டம். சீன் மேலேருந்து கீழே மூவ் ஆகுது. ஸோ இப்போ கடைசி வேரியேஷன் டைப் ஸ்ட்ரிப்ஸ். இதை நான் செகண்ட் வீடியோவோட எண்டில் செட் பண்ணுறேன். ஸ்ட்ரிப்ஸ் டைப்பில் 2 மோட் இருக்குது. ஒன்று வெர்டிக்கல், இன்னொன்று ஹரிசான்டல். ஃபஸ்ட் வெர்டிக்கல் மோட் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுறேன். இந்த மோடில் ஒரு சீனே 4 பார்ட்டாக டிவைட் ஆகி அதில் லெஃப்ட் சைடில் இருக்கிற 2 பார்ட் மேல் நோக்கியும் ரைட் சைடில் இருக்கிற 2 பார்ட் கீழ் நோக்கியும் ரொம்ப அழகாக மூவ் ஆகுது. இப்போது ஹரிசான்டல் மோட் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி ஒரு சீன் 4ஆக டிவைட் ஆகி மேலே இருக்கிற 2 பார்ட் ரைட் டு லெஃப்ட் ஆகவும் கீழே இருக்கிற 2 பார்ட் லெஃப்ட் டு ரைட் ஆகவும் ஹரிசான்டலாக மூவ் ஆகி முடியுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், விஎஸ்டிசியில் டோர், சைடு அண்ட் ஸ்ட்ரிப்ஸ்னு 3 வேரியேஷன்ஸ் புஷ் டிரான்சிஷன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு வேரியேஷன்ஸ்குள்ளே
மல்டிபிள் மோட்ஸ் இருந்தது. இந்த வீடியோவில் எல்லாத்தையும் நாம் பார்த்தோம். தேவையான இடத்துல இந்த புஷ் ட்ரான்சிஷன் யூஸ் பண்ணும்போது உங்கள் வீடியோ ப்ரொஃபஷனலாக டைனமிக்காக மாறிடும். போன சாப்டரில் ஃபேட் இன் ஃபேட் அவுட் ட்ரான்சிஷன்ஸ் ஆட் செஞ்சு வீடியோவில் அதோடைய சினிமாட்டிக் எஃபெக்ட்ஸை பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே இந்த திரைக்ராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா இது போல் இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வர சாப்டரில் நாம் பேஜ் டர்ன் ட்ரான்சிஷன் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அது இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கு இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் என்னோடய அடுத்த வீடியோவுக்கான அறிவிப்பு உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டில் தென், பை டு யூ ஆல்.